கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ கடந்த 4 வாரங்களாக கட்டப்பட்டு சோதிக்கப்பட்ட இரு வீடுகள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 4 வாரம் முடிஞ்சிருது. இப்போ 5வது வாரமாக நாம் இப்போ பார்க்க இருக்கிற காரியம் அந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் அந்த கட்டப்பட்டு சோதிக்கப்பட்ட இரு வீடுகள் தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு கிளாஸ் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான கோல்டன் வசனம் என்னன்னு பார்த்தோம்னா மத்தேயு 7:24 27 வரைக்கும் அவர் உவமானம் சொல்றாரு. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படிங்கிற உமானத்தை கொடுத்த காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இங்க 2 பேர் வீடு கட்டுறாங்க, 2 பில்டர்ஸ் வீடு கட்டுறாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு செய்யறான், இன்னொருத்தன் செய்யாதவன் என்று சொல்லப்படுகிறது அந்த உமானத்துல. கார்த்திப்பட்டு செய்யறவன் கண்மலின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறான், செய்யாதவன் மணலின் மேல் வீடு கட்டின புத்தி இல்லாத மனுஷனா இருக்கிறான். அப்போ வெள்ளம் வந்து காற்றடித்தது, ஒரு வீடு புத்தி இல்லாதவனுடைய வீடு நிலைச்சு நின்னது, புத்தி இல்லாதவனுடைய வீடு வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்கிறான், இன்னொருத்தன் ஒரு காரியத்தை செய்யல. செய்தவன் புத்தி உள்ளவன் அவன் வீடு நிலைச்சு நின்றது, செய்யாதவன் புத்தி இல்லாதவன் அவன் வீடு விழுந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது என்ன செஞ்சாங்க செய்யலாங்கிறத லூக்காவில் சொல்றார். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அசிபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான், அது கண்மலையின் மேல் அசிபாரம் போடப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஒருத்தன் ஆழமாய் தோண்டி சோதித்து பார்த்து கட்டுகிறான், இன்னொருத்தன் ஆழமாய் தோண்டல, அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தன் நல்ல ஆழமா தோண்டி பயில் பவுண்டேஷன் போட்ட மாதிரி கட்டுறான், கற்பாறை வரைக்கும் தோண்டி எடுத்து பயில் பவுண்டேஷன் போட்ட மாதிரி கட்டுறான். ஆனா இன்னொருத்தன் அது போல தோண்டாதபடிக்கு அப்படியே மணல் மேலே அவன் கட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது கட்டணம் என்னன்னு பார்த்தோம்னா விசுவாச கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ கட்டடம் என்ன பார்த்தோம்னா நம்ம குணாம்ச கட்டமைப்பு, அதை விசுவாசத்தை அஸ்திபாரமாக கொண்டு கட்டக்கூடிய குணாம்ச கட்டமைப்பு தான் அங்கே வீடு என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது பேதுரு சொல்றாரு, விசுவாசோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கம் இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குன்னு சொல்றாரு. இந்த குணாம்ச கட்டமைப்பு தான் அந்த வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் பார்த்துருக்கோம். சரி, அப்போ அஸ்திபாரம் அப்படிங்கிறப்போ யெசுவா கொடுத்த சத்தியம் தான் அஸ்திபாரமா இருக்குது. ஏன்னா போடப்பட்டிருக்க கிறிஸ்துவாகி அஸ்திபாரம் இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனால் கூடாது. யெசுவா கொடுத்த சத்தியம் ஒருத்தருக்கு பலமா கண்மலை போல இருக்கு, இன்னொருத்தருக்கு மணல் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நாம காரியங்களை நாம பார்த்தோம். இப்போ 2 பேருமே வீடு கட்டுறாங்க. ஆனா யெசாயாவுக்கு கொடுத்த சத்தியத்தை ஒருத்தன் சோதித்து பார்த்து கட்டுறான், இன்னொருத்தர் சோதிக்காம கட்டுறான். அதனால மணல் மேல கட்டினதா இருக்குது, இங்க கண்மலையின் மேல் சோதிக்கிறவன் கண்மலையின் மேல் கட்டுறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல இந்த அஸ்திபாரமாக விசுவாசத்துல வித்தியாசம் இருக்கிறது போலவே மேல கட்டக்கூடிய கட்டடத்தினுடைய அந்த பொருள்களிலும் வித்தியாசம் இருக்குது. ஒருவர் சோதித்து பார்த்து அதை அதன்படி கட்டும்போது பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் முதலிய பொருள்களை கொண்டு கட்டுறான். இன்னொருத்தன் சோதித்து பார்க்காதனால மரம் புல் வைக்கோல் இவைகள் மூலமாக கட்டுகிறான். அக்கினியானது 2ஐயும் பரிசோதிக்குது அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை நாம பார்த்துருக்குறோம். சரி, அப்ப சோதித்து பார்க்கிறது அப்படிங்கிறப்ப பேதுருவே சொல்றாரு, தெசலோனிக்கர்ல பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கன்னு சொல்லுவதை நாம பார்க்கிறோம்.
தேவன் ஒரு பக்கம் நமக்கு மூளையை கொடுத்திருக்கிறாரு, அது ரீசனிங் பவரை கொடுத்திருக்கிறாரு. அதே போல விஞ்ஞான உண்மைகளை கொடுத்திருக்கிறாரு, வேதாந்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவைகளை பயன்படுத்தி நம்ம சோதித்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் யெஷுவாவே நமக்கு ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக கொடுத்திருக்கிறாரு. அவர் மூலம் நம்ம சத்தியத்தை கொடுக்கிறாரு. யெஷுவா மூலம் வந்த அந்த சத்தியத்தை இந்த ரீசனிங் பவர், மூளையில தேவன் கொடுத்திருக்க ரீசனிங் பவரை வச்சு சோதித்து பார்க்கணும். அதே போல நடந்திருக்கிற உண்மை நிகழ்வுகள், வேதாகம சயின்ஸ் இல்லையா, விஞ்ஞான உண்மை நிகழ்வுகளுக்கு இசை இணக்கமா இருக்கா பார்க்கணும். அதே போல சொல்லப்பட்ட காரியங்கள், சத்திய காரியங்கள் வேதாகமத்துக்கு இசைவிணக்கா இருக்கா, ஸ்பிரிச்சுவல்னஸா இருக்கான்னு சொல்லி சோதித்து பார்க்கணும். இதுதான் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இப்படி சோதித்து பார்த்து கட்டுகிறவன் கண்மேல் மேல் வீடு கட்டின புத்தியில ஒன்றா இருக்கிறான். சோதித்து பார்க்காம கட்டுகிறவன் மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாதவனா இருக்கிறான் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே விளக்கமா நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப இந்த காரியங்களை கிதியோனுடைய காரியத்தில் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒருத்தன் அப்படியே தண்ணி குடிக்கிறான், சோதித்து பார்க்கல, தண்ணியில அழுக்கு இருக்கா, தண்ணிங்கிற சத்தியத்தை அழுக்கு இருக்கா, தப்பறை இருக்கா அப்படின்னு சொல்லி சோதித்து பாருங்க, அப்படியே தண்ணி குடிக்கிறான். இன்னொருத்தர் கையில் அள்ளி சோதித்து பார்த்து குடிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் செய்தவன் செய்யாதவன் அப்படிங்கிற குறித்த காரியங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா ஆண்டவரை யெஷுவா நமக்கு ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக, விடுதலையாக இருக்கிறாரு. அப்ப ஞானமா, நீதியா, பரிசுத்தமாக, விடுதலை அளிக்கிறவராக சத்தியத்தை கொடுக்கும்போது அந்த காரியங்களை சோதித்து பார்க்கணும். ஏன் சோதித்து பார்க்கணும் பார்த்தோம்னா, சாத்தான் சத்தியத்தோடு கூட தப்பறையும் சேர்ந்து கொடுப்பான். ஆகையினாலதான் சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப ஒரு பக்கம் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தெளிவான சத்தியத்தை கொடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் சாத்தான் சத்தியத்தோடு கூட தப்பறையும் சேர்ந்து கொடுக்கிறான். ஆகையினாலதான் சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக சத்தியத்தை கொடுக்கும்போது அதை சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறவன், அது புத்தியிலோனா இருக்கிறான். சோதிக்காதபடிக்கு பிரசங்கிமார் சொல்றத அப்படியே கேட்டுக்கொள்கிறவன், ஏற்றுக்கொள்ளுகிறவன் புத்தி இல்லாதவனா இருக்கிறான். குணாம்ச கட்டமைப்பை மணலின் மேல் கட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத குறித்து நாம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எது சோதிக்குது? மழை, வெள்ளம், காற்று இல்லையா? அப்ப மழை, பெருவெள்ளம், காற்று இது அடிக்கும்போது அந்த பில்டிங் எப்படிப்பட்டதா இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கு. ஆனா அது வரைக்கும் அந்த காரியங்கள் தெரியாது. அதுக்கு சோதனைகள் வரும்போது தான் மழை, பெருவெள்ளம், காற்று அப்படிங்கிற போல சோதனைகள் வரும்போது தான் அது நமக்கு கட்டடம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குதா, இடிஞ்சு போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்குது. நீங்க படத்துல பார்க்குற அந்த காரியம், ஒரு வீடு நிலைச்சு நிக்குது, இன்னொரு வீடு இடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்ப ஏற்கனவே மழை என்னங்கிறத பார்த்தோம். மழை அப்படிங்கிறது சத்தியம்தான். சத்தியம்தான் மழையா இருக்கக்கூடியதா இருக்கிறது. சத்தியம் பாலாகாரம் கொடுக்கும்போது ஆரம்பத்திலே சத்திய காரியங்கள் நமக்கு ஷவர் போல, ஒரு தூறலை போல நமக்கு இறங்குது. பலமான ஆகாரம் அப்படிங்கிறப்ப இன்னும் அதிகமான சத்தியங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப சத்தியம் நமக்கு எப்போ சோதனையா இருக்கு அப்படின்னு போனா, கல்மலை போல அது விழும்போது அது சோதனையா இருக்குது. நம்ம கட்டின பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, பெருமழை இல்லையா, பெருமழை பெய்யும்போது கல்மலை போல விழும். அப்ப கல்மலை போல அது விழும்போது நாம் கட்டடங்கள் அஸ்திபாரத்துல சோதித்து பார்த்து ஸ்ட்ராங்கா போடணும்னா வீடு ஒன்றும் ஆகாது. ஸ்ட்ராங்கா போடலைன்னா அந்த சோதனையில அந்த பெருமலையில வீடு நிற்காதபடி இடிஞ்சிடும். இப்போ 3 காரியங்கள் மூலமாக சோதனைகள் வருது: பெருமழை, வெள்ளம், காற்று. இப்போ கடந்த வாரம் பெருமழை குறித்த காரியங்கள் நாம பார்த்தோம். இப்ப நாம பார்க்க இருக்கிறது பெருவெள்ளம். பெருவெள்ளம் அப்படி பார்த்தோம்னா, வெள்ளம் எப்பவுமே எப்படி இருக்கும்? சேறு சகதியுமா தான் இருக்கும் இல்லையா? எப்போதுமே சேறு கலந்து தான் இருக்கும். இப்ப நீங்க கூட யூடியூப்லாம் பார்ப்பீங்க. சேறு சகதியுமே எப்படி வெள்ளம் அடிச்சிட்டு போகுது அப்படிங்கிற காரியங்கள பார்த்துருப்பீங்க. அப்ப வெள்ளம் வருது அப்படிங்கிறப்போ மண்ணோட கலந்து சேறு சகதியுமா தான் இருக்கும். அத மட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா மழை அப்படி கிடையாது. மழை தெளிவான சத்தியமா வரும். மேலேருந்து மழை பொழியும் போது பியூரான வாட்டரா தான் அது இருக்கும். ஆனா பூமியில விழுந்து வெறும் வெள்ளமாக வரும்போது சகதியாக வரக்கூடியதா இருக்கிறது. தண்ணியும் பூமியும் மண்ணும் கலந்து மட்டி வாட்டரா தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தெளிவான சத்தியம், தெளிவான தண்ணீர் அப்படிங்கிறப்போ தெளிவான சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. மட்டி வாட்டர்
சேறு சகஜமா வரும்போது சத்தியத்தோடு கூட தப்பறையும் கலந்து வரக்கூடியதை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். 68 சரி. இப்ப அதற்கான வசனம் சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தின 22:1 நம்ம படிக்கிறோம் இல்லையா? பின்பு பலிகை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்ப உங்கள் மேல் நதி இல்லைங்களா? சுத்தமான தண்ணீர் அது குறிக்கக்கூடியதா இருக்குது. அதே போல எசேக்கியேல் 36:25 பார்க்கிறோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். இப்போ சுத்தமான ஜலம் தெளிப்பேன் அப்படிங்கிறப்போ அந்த சுத்தமான தண்ணீர் நம்ம ஆரோக்கியமாக்கக்கூடியதா இருக்கிறது. நமது குணத்தை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப சுத்தமான தண்ணி அப்படிப்பட்டதா இருக்குது. ஆனா இங்க பெரு வெள்ளம் அப்படிங்கிறப்போ சேறு சகதியுமாக வரக்கூடியதா இருக்குது. அது தப்பறை கலந்த தண்ணீர் எப்பவுமே சத்தியம்தான். ஆனா சேரோடு கலந்து வரும்போது தப்பறை கலந்த சத்தியத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் வீட்டை சோதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அநேக சோதிக்காதபடிக்கு பிரசங்கிமார்கள் என்ன போதிக்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சாலும் கூட அதை சொன்னோம்னா யாரும் நம்மகிட்ட வரமாட்டாங்க, நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அவங்க தெளிவான சத்தியத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தப்பறையே கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் பார்த்தா நரகங்கிறது கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நரகத்தை உபதேசிப்பாங்க. அப்போ ஒருத்தர் அப்படிப்பட்டவங்கள நாம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நரகம் இல்லைன்னு சொன்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க, பாவ வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆக நரகம் இருக்குன்னு சொன்னாதான் பயந்துக்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தன்னோட சுய ஞானத்தை அங்க கொண்டு போறாங்க. ஆனா யெஷுவா என்ன சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும் அப்படிங்கிறார் இல்லையா? சத்தியத்தை தெளிவான சத்தியத்தை கொடுத்திருக்கும் போது சுய ஞானமாக பயமுறுத்தினாதான் அவங்க சத்தியத்தை படிப்பாங்க, வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே போல ஒரு சிலருக்கு இப்ப பசுவான ஓட்டம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும், ஆனாலும் இன்னும் இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரிடம் கேட்கும்போது அவரும் இது விதமான பதிலை தான் சொன்னார். பரிசுத்தவான் ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா யாருக்கு சபைக்கு வரமாட்டாங்க, ஆகையினால் இருக்குன்னு சொன்னாதான் அந்த ஆவல்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்தும் தெளிவான சத்தியத்தை கொடுக்காதபடிக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் எசேக்கியேல் படிக்கிறோம். எசேக்கியேல் 34:17-19 வரைக்கும் படிக்கலாம். என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் 17 படிக்கலாம் சிஸ்டர், 17 படிக்கலாம். 17 என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? அப்ப இங்க ஆட்கள் பார்த்தோம்னா அவங்க நல்ல மேய்ச்சலை மேய்றாங்க. ஆனா அவங்க மேய்ஞ்சிட்டு மீதியா இருக்கிறது என்ன பண்றாங்க? கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடிச்சிட்டு மீதியா இருக்கிற உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா அப்படிங்கிறாங்க. அதான் சிலர் தெளிவான சத்தியத்தை அறிந்திருந்தும் கூட அதை சொல்லாதபடிக்கு தப்பறை கலந்து கொடுக்கிறாங்க. அது அவங்கள பத்தி தான் கேட்கிறார். என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமா? அநேகருக்கு தப்பறை என்று தெரிந்தும் அதையே உபதேசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இங்க அவரு சொல்றாரு அப்படிங்கிறது பார்க்க. இதுதான் பெருவெள்ளம். சத்தியத்தோடு கூடிய அந்த மண்ணும் கலந்து வரக்கூடிய அந்த மட்டி வாட்டர். அப்ப இதுதான் பெரும் வெள்ளமாக வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எந்த காலகட்டத்தில் நடக்குது? எபிபனியில நடக்குது. எபிபனியில தான் பெரும் வெள்ளம் வருது. ஏன்னா சாத்தான் தப்பறையை கொடுக்கும்போது எப்பவுமே சத்தியத்தோடு சேர்ந்து கலந்துதான் கொடுப்பான். பிறகு முழு தப்பறைக்கும் அவன் நம்மள என்ன பண்ணுவான்? அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போற மாதிரி முழு தப்பறைக்கும் நம்ம
இழுத்து கொண்டு போய் விடுவான். அப்ப த எபிமனை காலத்துல பார்த்தோம்னா அதிகமான சத்தியம் வந்து பரோசே காலத்துல 5 வால்யூம் வந்தது. எபிமனை காலத்துல 17 வால்யூம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதிகமான சத்தியம் வருது. அப்ப யார் மூலம் சத்தியம் வருது? யாரோடு தேவன் இருக்கிறாரு? இப்ப சில காரியங்களை பார்த்தோம்னா எலியா, எலிசா பார்க்கிறோம் இல்லையா? எலிசா வந்து என்ன பண்றாரு? எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த சால்வை முறுக்கி அடிக்கிறாரு. அதே போல அவருடைய சட்டையை கிழித்துக் கொள்ளுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ 2 பேரும் பிரியும் போதுதான் அந்த எலிசா வகுப்பார்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடியதா இருக்குது. இந்த எலிசா வகுப்பார் தன்னுடைய கேரக்டரை சேதப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தன்னுடைய கேரக்டரை சேதப்படுத்தி கொண்டு இருக்கும் போதுதான் இங்க பெரும் வெள்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்ப சத்தியத்தோடு தப்பறையும் பரவசிய காலத்துல பார்த்தோம்னா சிலர் சத்தியத்தோடு தப்பறையும் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அங்க அறுவடை வரும்போது அங்க கலை வகுப்பார இருக்கிறாங்க. அப்ப அறுவடையில வந்து களை எது பயிர் எது தனியா பிரிச்சு அவங்க எடுக்கிறாங்க. கோதுமை எது களை எதுன்னு தெரிய வரக்கூடியதா இருக்குது. அப்ப எபிபனி காலத்துல பார்த்தோம்னா அதிகமான சத்தியம் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, தேவன் இவர்கள் மூலமா சத்தியம் வரும் என்று அங்க நிரூபிக்கிறாங்க. அப்ப எலிசா வகுப்பார பார்த்தோம்னா எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வை முறுக்கி தண்ணீரை அடிக்கிறார் இல்லையா? அதாவது எலியா அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலிசா அந்த சால்வை முறுக்கி தண்ணீரை அடுக்கி யோர்தானை 2ஆ பிரிச்சு வர்றார். அப்ப தண்ணீர் எதை குறிக்கக்கூடியதா இருக்கு? அந்த இடத்துல எதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம்னா ஜனங்களை குறிக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்ப ஜனங்களை 2ஆக பிரிக்கிற காரியங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துற ஜனங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துற காரியங்கள்லாம் எலிசா வகுப்பாரால செய்யக்கூடியதா இருக்குது. அப்ப எபிபனி காலத்துல அவர்கள் மூலமா தான் சத்தியம் வருகிறது அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஆனா அவர் கேட்கும்போது எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிதான் அங்க அடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் விபரீதமாக பிரிவினைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா போட்டி போடக்கூடிய மனநிலையில அநேகர் அங்கே தப்பறைகளை கொண்டு வரக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் போட்டி போடக்கூடிய அந்த ஒரு மனநிலை தப்பறை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எலியாவின் சால்வை எடுத்துதான் எடுக்கிறாரு. ஆனா அவர் ஏன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இருக்கிறான்னு தெரியல. அப்ப வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இருக்கிறாருன்னா தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை அவர் சேதப்படுத்துறாரு. குணாம்சத்தை சேதப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப சத்தியத்துக்கு விரோதமாக அந்த காலகட்டத்துல புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? கிரேட் கம்பெனி வகுப்பாராக புத்தி இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அப்ப இவர்கள் கிரேட் கம்பெனி வகுப்பாரா இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னு சுட்டி காட்டும் போது அதை நிராகரிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? கிரேட் கம்பெனி ஆவிக்குரிய வகுப்பாரே கிடையாது, அங்க சொல்லக்கூடிய காரியங்களும் உலகத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று தப்பறை உள்ள கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா வெளிப்படுத்தலாம் சொல்லப்பட்ட திரளான கூட்டம் இல்லையா? குருத்தோலைகளை படித்து திரளான கூட்டம் நீக்கிறது எங்க நீக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் ஒன்று சில திரள்கிட்ட ஒப்பார என்ன சொன்னாங்க? அது வந்து பூமியில இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, மணமக்கள் கூடிய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பறை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எபிபனி காலத்துல தான் அந்த போக்காடு கொடுத்த சத்தியெல்லாம் வருகிறது. மழை பெய்யுது வருகிறதுன்னு பார்க்குறோம். பரவசிய காலத்துல மழை பெய்யுது, எபிபனி காலத்துல பெரும் வெள்ளம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை நிராகரிக்குது. அதே போல தப்பறையான காரியங்கள் அவங்க கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அடையாளத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய ஆட்டை டீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் போக்காட்டை அந்த ஆசாரியன் டீல் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஆசாரியர்கள் கேட்ட வழிநடத்திய பிறகுதான் மகிமையின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடியவராக ஆசாரியன் இருக்கிறான். அப்ப எலியா எலிசா பிரிவு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நடந்தது. இதில் நடந்த உண்மை சம்பவங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எலியா எலிசா 2 பேருமே ஒரே வகுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சில தப்பறையான காரியங்கள்லாம் அங்க வந்தது. எவ்வளவு சத்தியம் வெள்ளமா வரும்போது கூட அது போக்காட வகுப்பாரு அப்படின்னு சத்தியம் வெள்ளமா வந்தாலும் கூட இல்ல 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே வகுப்பார் தான் என்றக்கூடிய தப்பறையும் அந்த காலத்துல வந்தது.
அப்ப இதெல்லாம் எதை காட்டக்கூடியதா இருக்கு? சேரும் சகதியுமா வந்த அந்த பெரு வெள்ளத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அவர்கள் தங்கள் குணாம்சத்தை வெளிப்படுத்த காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப குணாம்ச சின்ன சிலர் பார்த்தோம்னா குணாம்ச அபிவிருத்தியே தேவையில்லை என்று அப்படி அந்த காலகட்டத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப குணாம்ச அபிவிருத்தி தேவையில்லைன்னா அப்ப அங்க என்ன வருது? தப்பறை வரக்கூடியதா இருக்கிறது. குணாம்ச அபிவிருத்தி தேவையில்லை, உடன்படிக்கையில இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் அந்த 1914க்கு அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்னது? சத்தியத்தோடு கூட தப்பறையும் கலந்து வரக்கூடிய அந்த மட்டி வாட்டரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. மேலோட்டமா பார்த்தாலும் இதெல்லாம் தப்பறையும் தெரிய வருது. குணாம்ச அபிவிருத்தி இல்ல, வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பறையான காரியமா இருக்கு. கிறிஸ்து யெசுவாவில சிந்தையே உங்களில் இருக்க கடவுள்னு சொல்றாரு இல்லையா? குணத்தை வளர்க்கணும்னு பேதுரு சொல்றாரு. அப்ப இந்த குணாம்ச அபிவிருத்தி நமக்கு தேவையில்லை. உடன்படிக்கையில அந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது மேலோட்டமா பார்த்தாவே தப்பறையான காரியங்கள் தெரிய வருது. இதெல்லாம் அந்த காலகட்டத்துல இந்த எபிபனி காலகட்டத்துல நிறைவே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதனால இது வருது? சத்திய காரியங்களை சோதித்து அறியாததுனால அவருக்கு வரக்கூடியதா இருக்கு. சோதித்து அறியாததுனால அப்படியே மணல் மேல கட்டின பில்டிங்காக தன்னுடைய குணாம்ச கட்டமைப்பை மணல் மேலே கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல அரசல உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் அவர்தான் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் சிறிது காலத்துக்கு பிறகு அதெல்லாம் ஒரு நபர், தனிப்பட்ட நபர் கிடையாது, ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரமிடைய நிராகரித்து பிரமிட கட்டுனது சாத்தான் அப்படிங்கிறாங்க. பிரமிடு வேதாகமத்துக்கு சாட்சியாக, தேவனுக்கு ஒரு சாட்சியாக இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிராகரித்தது யாருன்னு பார்த்தோம்னா ருதர்ஃபோர்டு தான். ஜெகோவா விட்னஸை நிறுவின ருதர்ஃபோர்டு தான் இப்படி மாறி பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அதே போல பைபிள் ஸ்டூடெண்ட் மூலமாகவும் நிறைய தப்பறையெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீசுகளை தங்களும் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாஞ்சை. கூட்டம் கூட்டம் சேர்க்கணும். எப்படி பாபிலோன்ல கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்காக பலவித தப்பறைகளை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதேபோல தங்களோட ஐக்கியத்திலே கூட்டம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்களும் பலவிதமான தப்பறைகளை உள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கான வசனமாக அப்போஸ்தலர் 20:30 படிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:30. எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப அங்க அப்போஸ்தலர் நடத்துல இதெல்லாம் நடந்து உங்களை சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஏன்? தங்களோட ஐக்கியத்தை மெம்பர்ஷிப் அதிகப்படுத்தணும், தங்களோட ஆளை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சது. அப்ப முதன்மை இடத்தை பிடிக்கணும். இப்ப முதன்மையான இடத்தை பிடிக்கணும்னா அதற்கு ஏற்றது போல ஜனங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற விதமாக ஜனங்கள் எதை விரும்புறாங்களோ அதற்கு ஏற்ற விதமாக சத்தியத்தை சொன்னாதான் ஜனங்கள் நம்மோட கூட இருப்பாங்க. அதிகமான ஆட்கள் சேருவாங்க. ஆட்கள் சேரும்போது அங்கே வருமானம் அதிகமா இருக்கும். தங்களை முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அங்க இருக்கலாம் இல்லையா? அப்ப இதெல்லாம் சேரும்போதுதான் சத்தியத்தோட அந்த தப்பறை இப்படி கலக்கும் போதுதான் பெரு வெள்ளமா இருக்குது. இந்த பெரு வெள்ளம் அப்படிங்கிறப்ப இரு வீட்டாருமே சோதிக்குது. புத்தி உள்ளவர்களையும் சோதிக்குது, புத்தி இல்லாதவர்களையும் சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப உண்மை உள்ளவர்களை ஏன் சோதிக்குது பார்த்தோம்னா அவர்களோட கபடற்ற தன்மை. இப்போ அந்த காலத்துல பார்த்தா ஊழியக்காரர்களை அதிகமாக நம்பி இருக்கிறாங்க. அந்த அவர்கள் தப்பு பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகமா நம்பி இருக்கிறாங்க. சகோதரன் மேல் கொண்ட அன்பு, உண்மைத்துவம் உள்ளவங்க ஓடினவங்க, சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சகோதரத்துல கொண்ட அன்பு, ஏன்னா கேரக்டரை சரியா கட்டுமானத்தை கட்டி கொண்டு இருக்காங்க இல்லையா? அப்ப சகோதரன் மேல கொண்ட அன்புல வரும்போது அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வராது. சகோதரர் சில தவறுகள் பண்ணலாம் கூட அது தவறாக அவர் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த விதமாக இருப்பாங்க. அப்ப தவறுகள் நடக்கும்போது அவங்க சந்தேகிக்க மாட்டாங்க. அப்ப ஆனா கடைசியில பார்த்தோம்னா அவர்கள் மூலமா தான் அது என்ன வருது? தப்பறை வரக்கூடியதா இருக்கிறது. தப்பறை வரும்போது அங்க குழப்பம் வரும். இதுதான் உண்மையா ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சோதனையா இருக்குது. ஆனாலும் உண்மையா ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் சத்தியத்தை சோதித்து பார்த்து கற்பாறை மேல் அசிவாரம் போடப்பட்டதுனால இந்த சோதனையிலே அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் கட்டுமான கட்டுமானம்
ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா புத்தி இல்லாதவர்கள் சத்தியத்தின் மேல் அன்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. சத்தியத்தை அன்பிலே கடைபிடிக்கக்கூடியவர்களா அவங்க இல்லை. பெருமைக்காகவும் மற்றவர்களை நம்மை அங்கீகரிக்கணும், நம்முடைய பக்திமான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. ஆகையினால அவர்களுக்கு சோதனை வரும்போது வீழ்ந்து போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இப்படி சத்தியத்தை சோதித்து பார்க்காதனால தூர பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? தூர பார்வை அவரிடத்துல இல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையான காரியங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி ராஜ்யம் சாய்ப்பாரு, இந்த காரியங்களை குறித்த அந்த சத்திய வெளிச்சம் அவரிடத்துல இல்லாம போகக்கூடியதாக இருக்குது. அப்போ எந்த கோட்பாடுகளை, எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சத்தியம் படிப்படியா அவங்க குன்றி போவதனால கண் சொருகி போன ஒரு குருடராகவும் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவர்கள் விலையுயர்ந்த அந்த விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த விசுவாசத்தை பொக்கிஷமாக கருதாதனாலதான் இப்படி மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக அது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அது சரியில்லாம இருக்கிறதுனால, அஸ்திபாரம் சரியில்லாம இருக்கிறதுனால மேலே கட்டக்கூடிய அந்த கட்டுமான பொருளும் சரியில்லாதா இருக்குது. ஏன்னா அங்கேயும் அவங்க என்ன பண்ணல, சோதித்து பார்க்கல. அஸ்திபாரத்தை பார்க்கல, கட்டக்கூடிய கட்டுமான பொருள் எப்படி இருக்கு சோதித்து பார்க்கல. ஆகையினால மரம், புல், வைக்கோல் இதை கொண்டு அவர்கள் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப சத்தியத்துல பிடிப்பு இல்லாத இருக்கிறதுனால அவர்களுக்கு எங்க பிடிப்பு இருக்கு? சுயநலத்துல பிடிப்பு இருக்கக்கூடியதா இருக்குது, உலகத்தனத்துல பிடிப்பு இருக்கக்கூடியதா இருக்குது. இப்ப சுயநலத்தையும் உலகத்தனத்தையும் வாஞ்சித்து இவருக்கு சத்தியத்துல இருக்கக்கூடிய காரியங்களே ஏனோ தானோன்னு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சோதித்து பார்க்காதபடிக்கு இருக்கிறாங்க. ஆகையினால புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தூதனை தொழுது கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யார் தங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, யார் எங்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும், இவர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோதிக்கல. ஆனா பெரிய பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? பவுல் அப்போஸ்தலன் போதிக்கும் போது பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அன்றிலும் அதை ஆராய்ந்து பார்த்ததுனாலே நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நற்குணசாலிகளா என்ன? அவருடைய குணாம்ச கட்டமைப்பை பலமா கட்டுறாங்க. பலமா கட்டியிருக்க. ஏன்? சோதித்து பார்த்ததனால் பலமா கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்படி சோதித்து பார்க்காததுக்கான காரணம் என்ன? உலகத்துல ஒரு பிடிப்பு இருக்குது, சுயநல் சுயநலத்துல பிடிப்பு இருக்குது. அதே போல நாம வழிநடத்தி கொண்டு இருக்க அந்த போதகர்கள் மேல ஒரு பிடிப்பு இருக்குது. அதே போல நண்பர்களுக்கு இசைந்து போகக்கூடியவர்களா இருக்கா. நம்ம பைபிள் படிக்கிறதோ காரியங்களை சத்திய காரியங்கள் ஆழமா படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம நண்பர்கள் பிடிக்காது. சரி வேணா, ஏன் அவ்வளவு ஆழமா பிடிக்கும், அவங்க பிடிக்கல ஆனா விட்டுருவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப சத்தியத்தை அதிகமாக அவங்க படிக்கிறது கிடையாது. இதெல்லாமே அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இப்படி அவர்கள் இருக்கிறதுனால வீடு அஸ்திபாரத்தை இருக்க பற்றி இருக்காது. வெள்ளம் வரும், மணல் மேல் இருக்கிறதுனால வெள்ளம் வரும்போது மண்ணோட சேர்த்து வீட்டையும் அடித்து கொண்டு போய்விடும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப புத்தி உள்ளவர்கள் அஸ்திபாரம் பலமா இருக்குது. வெள்ளம் வந்தாலும் கூட நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்குது. தேவன் அதை காப்பாற்றக்கூடியவரா இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். எசாயா 43:2 படிக்கலாம். எசாயா 43:2. எசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அநேகர் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி போதிப்பாங்க இல்லையா? ஆனா தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறப்போ பெரு வெள்ளம், மழை, காற்று இதெல்லாம் வரும்போது அவன் சோதித்து கட்டினதுனால கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. அவன் கட்டின குணாம்ச கட்டளை பலமா இருக்குது. அப்ப ஆறுகளை கடக்கும் போதுதான் அவைகள் இவன் மேல பொருளது கிடையாது. இவனோட குணாம்ச கட்டளை மேல அது பொருளது கிடையாது.
அக்கினி சோதிக்கும் போது கூட இது வெந்து போறது கிடையாது. ஆனா அக்கினி மூலமாக சோதிக்கலையா, பொன் வெளி வெளியேறப்பட்ட கல் இவைகளை கொண்டு பொன் வெள்ளி இவைகளை கொண்டு கட்டக்கூடியவர்களா இருக்கிறதுனால அது அக்கினியிலே சோதித்து போது கூட அது வேகாது இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா மரம், புல், வைக்கோல் இதுல கட்டும்போது அது என்ன பண்ணுது? அது வெந்து போகும். மழை வந்தாலும் அது ஊறி போகும். தன்னுடைய பலம் இழந்து போகும். அந்த வீடு பலமா இருக்காது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, சங்கீதம் 91:7 படிக்கலாம். சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆ. அப்ப 1000 பேர் 16 பேர் நம்ம பக்கத்துல விழுந்தாலும் அது நம்மளை அணுகாது. ஏன்? அவர்கள் சோதித்து கட்டியிருக்கிறாங்க. அவங்க குணாம்ச கட்டமைப்பை அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? பக்கத்துல இருக்கிறவன் அதை சோதிக்காதபடினால, புத்தி இல்லாம கட்டினதுனால அவனோட வீடு அடிச்சு கொண்டு போயிடுச்சு. ஆனா இவரோட குணாம்சம் அடித்து கொண்டு போகாதபடிக்கு பலமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பெருமழை அப்படிங்கிறப்போ சத்தியத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? உண்மையான சத்தியம் வரக்கூடியதா இருக்குது. அந்த சத்தியம் வரக்கூடியதா இருக்குதுன்னு பார்த்தோம். பெரும் வெள்ளம் அப்படிங்கிறப்ப தப்பறையோடு கலந்து வரக்கூடியதா பார்த்தோம். அப்ப இது எல்லாமே அவர்கள் கட்டின குணாம்ச கட்டமைப்பை சோதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்தது பார்த்தோம்னா காற்று இல்லையா? பெரு வெள்ளம் படிச்சோம். அடுத்தது காற்று. அப்ப சத்தியமும் தப்பறையும் கலந்திருக்கும் போது, அஸ்திபாரத்தை கலந்திருக்கும் போது அது விசுவாசத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குது. ஆனா பலத்த காற்று கொண்டு நம்மளோட கேரக்டரை சோதிக்கக்கூடியதா இருக்குது. காற்று எங்க அடிக்கும்? வீட்டின் மேல போகுது இல்லைங்களா? ஆனா பெரும் மழை வரும்போது தரையை நோண்டிட்டு போகும். அஸ்திபாரத்தை காலி பண்ணும். காற்றுங்கும்போது மேல இருக்கிற கட்டடத்தை காலி பண்ணக்கூடியதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பலத்த காற்று நம்மளோட கேரக்டரை சோதிக்கக்கூடியதா இருக்கிறது. கேரக்டர் வளர்ந்தது. கிறிஸ்துவின் நீதி, பரிசுத்தமாகல், விடுதலை மூலமாக வளர்ந்திருக்கு. அப்போ அந்த கேரக்டர்ல சரியான சோதித்து பார்த்திருந்தோமானால், அப்ப நிச்சயம் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் இதன் மூலம் கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டியிருந்ததுன்னா அந்த சோதனை வரும்போது அது நிக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஒரு தன்மை உள்ளதா இருக்குது. பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானதாக ஒரு வெளியேறப்பட்ட பொண்ணு வெளியேறப்பட்டது, வெள்ளி வெளியேறப்பட்டதா இருக்குது. வெளியேறப்பட்ட கல் அப்படிங்கிறப்போ ப்ரீசியஸ் ஸ்டோன் இல்லையா? எல்லாமே வெளியேறப்பட்டதா இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தன்மை உள்ளதாக அது இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இன்னொருத்தன் எதுல கட்டியிருக்கிறான்? குணாம்ச கட்டம் மரம், புல், வைக்கோல் எல்லாமே ஒரே தன்மை உள்ளதா இருக்குதா? இல்ல. மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா புல்லு ஸ்ட்ராங்கா இருக்குமா? வைக்கோல் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்ப அத கலந்து கட்டணும்னா அந்த பில்டிங் நிக்குமா? இல்லையா? இப்ப காற்று ஒரு பலமா காற்று வரும்போது அடித்து கொண்டு போகுது. ஏன்னா அது பல தன்மை உள்ளதா இருக்கு. ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு பக்கம் பலகீனமா இருக்கு. பல தன்மை உள்ளதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப காற்று அப்படிங்கிறப்ப இது எதை குறிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்? குறிக்கக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம்னா, யுத்தத்தை தான் குறிக்கக்கூடியதா இருக்கு. சண்டை யுத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. யுத்தத்தினால் வந்த சோதனைய யுத்தம் அப்படின்னு உடனே வெளியில நடக்கிற யுத்தம் இல்லையா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா நிச்சயமா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் வரும்போது அது நம்மளோட கேரக்டர் அவ்வளவா பாதிக்கிறது கிடையாது. ஆனா நமக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்குது. ஆவிக்குரிய யுத்தம். அதுதான் நம்முடைய கேரக்டரை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்ற விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடு அப்படிங்கிறார். அப்போ விசுவாசத்தின் நல்ல போராட்டமா இருக்குது யுத்தம். நம்முடைய மாம்சத்துக்கு உலகத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் நம்மகிட்ட நடந்து கொண்டு இருக்குது. மாம்சத்துக்கு ஆவிக்கு விரோதமா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. சாத்தான், மாம்சம், உலகம் இது எல்லாமே நமக்கு எதிரிகளாக இருந்து நம்மோடு சண்டையிட்டு கொண்டே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சண்டையிட சர்வாயுத வர்க்கம் இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்திருக்க சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப இதுதான் பெருங்காற்றாக இருக்குது. நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக? இப்படி யுத்தம் நடக்கும்போது தீமையான காரியங்கள் வந்தாலும் கூட பொறுமையா அதை சகிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப இது நமக்கு கூட ஒரு சோதனையாக ஒரு பெரும் காற்றாக இருக்குது. இதெல்லாம் எங்க நடக்குது?
நம்முடைய மூளையில் நடக்கக்கூடிய யுத்தமா இருக்கிறது. எது சரி, எது தப்பு, இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, போலாமா, போக வேண்டாமா, படிக்கலாமா, வேண்டாமா, படிச்சா அவங்க கிண்டல் பண்ணுவாங்களே, சத்தியத்தை குறித்து அவங்களை எதுவும் சொல்லலாமா, வேண்டாமா, சொன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்களோ, இப்படி எல்லாம் யுத்தம் நடக்கும் நம்ம கிட்ட, இல்லைங்களா? அப்ப இந்த விதமான யுத்தத்தை தான் அது குறிக்கக்கூடியதா இருக்குது. இது நம்மளே சோதிக்கக்கூடியதா இருக்குது. இது மூளையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதிகமாக நம்ம விசுவாசத்தை இது பாதிக்காது. நம்முடைய ஒவ்வொரு கேரக்டரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது, இல்லையா? அப்ப ஒவ்வொரு கேரக்டரையும் பாதிக்குதுன்னா நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குது. அஸ்திபார காரியங்கள் எல்லாம் மனதை பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய இருதயம் என்று சொல்லப்போ பாச பற்றுணர்வுகள், மென் உணர்வுகள், இல்லையா? குணப்பண்புகள் இதான நம்முடைய இருதயம் நம்ம படிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவைகளே அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. எப்பெல்லாம் நமக்கு டெம்டேஷன் வருதோ, சோதனைகள் வருதோ, முடிவெடுக்க முடியாம தடுமாறுகிறோமோ, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படிலாம் ஒரு தடுமாற்றம் வருதோ, அங்க எல்லாம் நமக்கு யுத்தம் நடக்குது. நம்ம மூளையில நமக்கு யுத்தம் நடக்குது. இது சரியா, இது தப்பா, இப்படி முடிவு எடுக்கலாமா, அப்படி முடிவு எடுக்கலாமா, நமக்கு அநேக பல காரியங்கள் மூளையில அந்த காரியங்கள் நடந்து கொண்டே நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போது அங்க யுத்தம் நடக்குது. அப்ப யுத்தம் வருகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரியம் தான் அந்த இது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட இருமனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இது குறிக்கக்கூடியதா இருக்கு. சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டு தப்பறையும் ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது அங்க இருமனம் உள்ளவர்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அங்க என்ன வரும்? யுத்தம் வரக்கூடியதாக அங்க இருக்குது. இருமனம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கும் சுயத்துக்கும் இல்லையா? தேவனுக்கும் இடம் இருக்குது. சுயநலத்துக்கும் இடம் இருக்குது. அதே போல உலகத்துக்கும் இடம் இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கார். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகிப்ப இன்னொருத்தன் பகையக்கூடியவனா இருப்பார். 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண ஒருவனாலும் கூடாது ஆண்டவர் சொல்லுறதை நாம கேட்டிருக்கிறோம். அப்போ ஆதாமினால் வந்த சில குறைபாடுகளால சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். எல்லாருமே பர்ஃபெக்ஷனா எல்லாம் தெளிவா முடிவெடுத்து போகக்கூடியவர்களா இருக்க மாட்டோம். ஆதாமில் வந்த குறைபாடு நம்மகிட்ட அநேகம் இருக்குது. ஆகையினால அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட குறைகள் சில நேரங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா ஆதாமினால் வந்த பலகீனத்தால் வந்த குறைபாடுகளை ஆண்டவர் சரி செய்வார். ஆண்டவர் நம்முடைய பாவம் நம்மை போல பாடுபட்டும் பாவம் அல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால நம்முடைய பலகீனத்தினாலே நமது இயலாமையினாலே செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஈடுகட்டக்கூடியவர் இருக்கிறார், சரி செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா வில்ஃபுல்லா இருக்கிறது தான் பிரச்சனை. பாவம், தப்பறை, சுயநலம், உலகத்தனதெல்லாம் வாஞ்சியோட விருப்பத்தோடு நம்ம செய்தோமானால் அங்கதான் பிரச்சனை வருது. அங்கதான் இருமனமாக அந்த ஆகிறது. விருப்பத்தோடு செய்யும்போது சத்திய காரியங்களையும் விருப்பத்தோடு படிக்கிறாங்க, சுயநலமான உலகத்தனமான காரியங்களும் விருப்பத்தோடு செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கதான் என்னது பிரச்சனை வருது. இருமனம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யுத்தம் அதிகமா நடக்கக்கூடியதா இருக்குது. அந்த யுத்தம் அவர்களுக்கு ஒரு சோதனையா இருக்குது. ஆனா ஒரு தன்மையுள்ள வீட்டுக்கு பாதிப்பு இருக்காது. பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் 3மே ஸ்ட்ராங்கான ஒரு காரியம், பலமான ஒரு காரியம். அதற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா இரு தன்மையுள்ளா இருக்கு. ஒண்ணு பலம் இருக்கு, இன்னொரு பலம் இல்லாம இருக்கு, இல்லையா? மரம் லேசா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா புல்லும் வைக்கோலும் சுத்தமாவே பலகீனமா இருக்கும், இல்லையா? அப்ப அந்த மாதிரி கட்டடங்கள் நிற்காது. அப்ப அப்படிப்பட்ட வீட்டுக்கு அங்க பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எபிபனி காலத்துல தானே இந்த சோதனைகள் வருது. அப்ப எபிபனி காலத்துல காற்று அடித்ததா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா காற்று அடிக்குது. ஏன்னா அறிவு பெருக்கம் அதிகமாகவே போய்கொண்டிருக்கு. எபிபனத்துல அதிகமாக அறிவு பெருக்கம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால பாவம், சுயநலம் இவைகளெல்லாம் ஊக்குவிக்கக்கூடியதாக இந்த காரியம் இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப உலகத்தனத்துல பாவத்தையும் சுயநலத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய காரியம் ஏராளமா இருக்கு. இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தேவையில்லாத காரியங்கள், பொய்யான காரியங்கள், தவறான காரியங்கள் அநேகம் இருக்குது. ஆனா நமக்கு தேவையான காரியங்கள் கொஞ்சமா இருக்குது. இதை தேடி போயிட்டு அதுல மாட்டிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்ப ஏராளமான கண்டுபிடிப்புகள், போக்குவரத்து, இது எல்லாமே நம்ம தவறான வழிக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்குது. அதிகமான சம்பளம், வருமானம் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப சம்பாத்தியமும் அதிகமாகிறது.
படிப்பு அறிவு இல்லைன்னாலும் கூட அநேகர் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. தகுதி இல்லாதவர்கள் பெரிய பெரிய பதவியில இருக்கும்போது உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க. சிலர் படிப்பறிவே இருக்காது, பெரிய மந்திரியா இருந்து கொண்டிருப்பாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் படிப்பும் அதிகமாகுது. அப்ப அதிக சம்பளமும் அதிகமாகுது. தகுதி இல்லாதவங்க இப்ப உயர் பதவியில இருக்கிறாங்க. படிப்பு அதிகமாகுது. சௌகரியங்களும் அதிகமாகுது. இதெல்லாம் எங்க கொண்டு போகுது நம்மள? உலகத்தனத்துக்கும், சுயநலத்துக்கும் கொண்டு போகுது. இன்னைக்கு நெறைய பணக்காரங்க இருக்கிறாங்க. நெறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. 7 தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிட்டுறலாம். அப்படி இருக்குது. ஆனாலும் போதும் என்று நிறுத்துறாங்களா? இன்னும் வேணும்னு சொல்லி தானே தேடிக்கிட்டே போறாங்க. இல்லைங்களா? அப்படி தேடிக்கிட்டே போகும்போது எவ்வளவு பேத்துக்கு அநியாயம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மேற்கொண்டு மேற்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறாங்க. சபைகளே தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எபிபனியில நெறைய நடந்து கொண்டே இருக்குது. எபிபனியிலேருந்து இப்ப இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. எபிபனியிலே கொடுத்த இந்த சத்திய வெளிச்சத்தை இல்லையா? இப்ப சத்திய வெளிச்சம் எப்படி வருது? ரிலிஜியஸ் சம்பந்தமாவும் சத்திய வெளிச்சம் அதிகமா பிரகாசிக்கக்கூடியதா இருக்கிறது. செக்குலர் ட்ரூத்தும் அதிகமா பிரகாசிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப 2 விதத்துலயுமே பிரகாசிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த அறிவு பெருக பெருக பாவமான காரியங்களும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்குது. சுயநலமான காரியங்கள், உலகத்தனமான காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாவத்துக்கான இடம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப இந்த காலத்துல சாத்தான் மிக அதிகமா வேலை செய்கிறான். ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் அவனுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? ஆகையினால மிக அதிகமா வேலை செய்யக்கூடியவனா இருக்கிறான். பாவம் பல விதங்களில் செயல்படக்கூடியதா இருக்கு. எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு. சத்தியத்தை படிக்காதபடிக்கு, சத்தியத்தை நேரத்தை ஒதுக்காதபடிக்கு, உலகத்தனமான காரியங்கள், சுயநலமான காரியங்கள் இல்லையா? உலக ஆசாபாசங்கள், இச்சைகள் இது எல்லாமே பல விதத்துல சுத்தி இருந்து ஈர்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல இருந்துதான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு சத்தியத்தை படிக்கணும்னா, அதற்கு கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த எபிபனி காலத்துல இந்த காரியங்கள்லாம் இந்த ஈர்ப்பு உலகத்தால் வரக்கூடிய ஈர்ப்பெல்லாம் எபிபனி காலத்துல இன்னும் அதிகமா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சுயநலம் உலகத்திலும் அதிகமாகும் போது பாவம் அதிகமா வரும். பாவம் அதிகமாகும் போது நீதிக்கும் அநீதிக்கும் சண்டை வரும். செய்யலாமா வேண்டாமா? ஏன்னா கொஞ்சம் நம்மகிட்ட நீதியான காரியங்கள் இருக்குது. சத்தியமான காரியங்கள் இருக்குது. தவறான வழியில போகும்போதெல்லாம் அது நமக்கு உறுத்தும், குத்தும். மனசாட்சி உறுத்தும். நீ தப்பு பண்ற அது மனசாட்சி உறுத்தும். மனசாட்சி உறுத்தும் போது அங்க சண்டை வருது இல்லையா? அப்ப இதுதான் பலமான காற்றா இருக்கிறது. அப்ப தேவ சித்தத்துக்கு உலக சித்தத்துக்கு அங்க சண்டை வரக்கூடியதா இருக்கு. தேவ தமிழ் சித்தம் இன்னதுன்னு நமக்கு சத்தியத்து மூலம் வெளிப்படுத்துறாரு. ஆனா உலக காரியங்கள் பார்த்தோம்னா அது நம்ம ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப 2க்கு விரோதமா அங்க சண்டை நடக்கக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட யுத்தம் தான் பெரும் காற்றாக இருந்து சோதிக்கக்கூடியதாக அங்க இருக்குது என்று சொல்லி பார்ப்போம் இல்லையா? அப்போ புத்தியிலவன் சத்தியத்தை உள்வாங்குறான். அதை ஆராய்ந்து பார்க்கிறான். அவன் பலமான பொருள்களை கொண்டு வீட்டை கட்டுறான். ஆகையினால எவ்வளவு சோதனை பலமான காற்று உலகத்தனமான ஆசாபாசங்கள் இழுத்தாலும் கூட அதிலிருந்து அவன் தப்பித்து கொண்டு அவன் குணாம்ச கட்டமைப்பை வளர்க்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா இன்னொன்றை சோதித்து பார்க்காததுனால அவன் அப்படியே கட்டக்கூடியவனா இருக்கிறான். ஏன்னா இப்ப பிரசங்கிமார்கள் எது சொன்னாங்களோ அது உண்மை என்று நம்பி அப்படியே கட்டக்கூடியவனா இருக்கிறான். அந்த வீடு தாங்கிறது இந்த சத்தியம் இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு தாங்கிறதா இல்லை. பலத்த காற்று வரும்போது தாங்கிறதா இல்லை. ஏன்னா இன்னைக்கு அநேக ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய்களைப் போல சொந்த கதைகளை பேசிக்கொண்டு இருக்கிற அநேகர் போதகர்கள் இருக்கிறாங்க. நான் பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், கிறிஸ்துவோட நான் பேசினேன், இப்படிலாம் சொல்லி கொண்டு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களோட பேச்சை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி. அப்போ கர்த்தரை பிள்ளைகள் இந்த சோதனை காலத்தெல்லாம் கர்த்தரை இருக பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் அவர்களை விடுவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்புல அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சத்தியத்தை சோதித்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது குணாம்ச கட்டமைப்பை கட்டும்போது தேவ பாதுகாப்புல இருக்கிறாங்க. அவருடைய வீடு இடியாதபடிக்கு இருக்காது. சங்கீதம் 91ல 14லேருந்து 16 வரைக்கும் பார்க்கலாம். சங்கீதம் 91ல 14 முதல் 16 வரைக்கும் படிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா கர்த்தருக்கு பிரியமானது சித்தமானது இன்னது என்று தேடி ஆராய்ந்து சோதித்து செய்கிறபடியால் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படிங்கிறார். ஒன்றான மெய்தியான உண்மையும் நீ அனுப்பினவர்களாக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவ கொடுத்த சத்தியம் தான் அந்த அஸ்திபாரமா இருக்கிறது. அந்த காரியங்களை தப்பறை இல்லாதபடி சோதித்து பார்த்து கட்டும்போது அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அவன் கூப்பிடும் போது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தரை கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரு. ஆபத்துல அவரே அவரோடு இருந்தவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப அவனோட குணாம்ச கட்டமைப்பு விழுந்து போகாதபடிக்கு தேவன் அதை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இப்ப நீண்ட நாட்களை அப்படிப்பட்டவர்களை திருப்தியாக்குறாரு. ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப வீட்டை எப்படிப்பட்ட வீட்டை பாதுகாப்பதுல தேவ ஒத்தாசை இருக்குது. அதனால அவர் விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறாரு, ரட்சிக்கிறாரு. தேவன் தம்முடைய வார்த்தை ஆவி பரிபாலனம் மூலமாக பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆனால் மணல் மேல கட்டினவன சோதிக்காதபடி கட்டினால அங்கே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதபடிக்கு இருக்குது. அப்ப மணல் மேல கட்டுறது நிற்க முடியாம இடிந்து விழுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். பிரதர் வாய்ஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மனம் வருத்தப்பட்டு ஒரு காரியத்தை ஒரு சகோதரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடலுடைய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த வாய்ஸ் அப்படிங்க என்ன சொல்றாருன்னா, என்னால அடையாளம் காண இயல. முன்னே ஆவிக்குரிய வெற்றிகள்லாம் நிறைய இருந்தது. ஆனா இப்போ அதிகமான சோதனையில வீழ்ந்து கொண்டிருக்கிறேன். சோதனையில என்னால் நிலை நிற்கவும் முடியல, வீழ்ந்து கொண்டிருக்கிறேன். மற்ற சகோதரர் இது குறித்த காரியங்கள்லாம் என்கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் என்னால அதுல இருந்து மீள முடியல. என்னோட காரியம் எல்லாத்தையும் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியாக அவர் பேசுகிறார். தன்னுடைய கேரக்டரை வளர்க்க முடியல, குணம்சம் வளர்க்க முடியல, வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியாக பேசுறாரு. அப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் குணத்தை வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. புஸ்தகங்கள் விற்றாலே போதும். உங்கள்கிட்ட சத்திய காரியங்கள் கொடுத்த புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த புஸ்தகங்களை விற்றாலே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ எவ்வளவு தவறான ஒரு உபதேசத்தை, ஒரு தவறான ஒரு ஐடியாவை அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப குணாம்ச அபிவிருத்தியே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நீ உங்களுக்கு கொடுக்க புஸ்தகத்தை விற்றாலே போதும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் இந்த ரிசல்ட் பிரிந்த சென்ற ஒரு வகுப்பார் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. புஸ்தகம் விற்றாலே போதும், இவ்வளவு ஆழமா படிச்சு நீ கேரக்டர்லாம் நீ டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேதா வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் இல்லையா. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் படிக்கிறோம் இல்லையா. ஆனா இவர்கள் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலா இருக்குது. ஏன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்கல, வெற்றி பெற முடியல, தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும்போது அவர்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற ஒரு போதனையை இந்த சகோதரி கொடுக்குறாங்க. கேரக்டர்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ புத்தகம் வச்சாலே போதும், நேராக பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படித்தானே இது அர்த்தமா இருக்குது இல்லைங்களா. இன்னைக்கு அநேக ஊழியர் தான் சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க உங்களோட ஜெப தேவைக்கு 24 மணி நேரம் என்ன அணுகுங்கள், நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம் இல்லையா. அப்படித்தானே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்னது தவறான ஒரு காரியமா இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் தான் அநேகர் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எதை வாஞ்சிக்கிறாங்களோ, எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ற விதமா அவர்கள் போதிக்கிறார்கள் அப்படிங்கறத நாம பாக்குறோம். ஆனா அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்து மேல் வாஞ்சிய விருப்பம் இல்லை, சத்தியத்தை சோதித்து பார்க்கறதில்ல. ஆனா அவரோட குணாம்ச கட்டமைப்பு மணலின் மேல் கட்டின வீடாக இருக்கிறது. புல் வைக்கோல், மரம், புல், வைக்கோல் இவைகளை கொண்டு கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீடு இழுந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம சரியாக வீட்டை கட்டாமல்
பிறர் கட்டுவதற்கு உதவி செய்ய முடியுமா? புஸ்தகம் விற்றாவே போதும் அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டையே சரியா ஸ்ட்ராங்கா கட்டல. அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு புஸ்தகம் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ண முடியுமா? அப்படி ஒரு காலமும் முடியாது. அப்ப ஒரு காரியத்துல நம்ம முடிவெடுக்க கஷ்டப்படுறோம். சில அநேகர் முடிவெடுக்க கஷ்டப்படுறோம். அப்ப ஒரு விஷயத்துல முடிவு சத்தியத்தின் பிரகாரம், நீதியின் பிரகாரம் நாம் முடிவெடுக்க கஷ்டப்பட்டாலே, சாத்தானுக்கு நம்ம இடத்துல ஏதோ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்முடைய குறைகள்லாம் நம்ம எப்பவுமே அறிந்திருக்கணும். நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நம்மை நாமே சோதித்து அறியணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் இல்லை என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் அப்படிங்கிறார். அப்படி நம்மளோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய குணாம்ச கட்டணம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்மை நாமே சோதித்தறிந்து நம் குறைகளை நாம் அறிந்திருந்தால் நல்லது. சாத்தானுடைய பிடியிலே சிக்காதபடிக்கு அதை நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆனா எந்த அளவுக்கு வில்ஃபுல்லாக தப்பரின் பக்கம் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன வரும்? சேதம் வரக்கூடியதா இருக்குது. அப்போ நம்மால் முடிந்த கீழ்ப்படிதலை காண்பித்தோம் என்றால் நிச்சயமா முடியாததை ஆண்டவர் அதை சரி பண்ணுவார். பர்ஃபெக்டா தேவன் சொன்ன காரியங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் எப்படி பர்ஃபெக்டா நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் நம்மால் முடிந்த காரியங்களை முழுமையாக செய்யணும். நம்மால் முடிந்த காரியங்களை நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா, அப்ப அது மணல் மேல் கட்டின அஸ்திவாரம் மணல் மேல் கட்டின வீடாக அது போயிடும். நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்யும்போது, நம்மை நாமே சோதித்தறிந்து, சொல்லக்கூடிய சத்தியங்களை சோதித்தறிந்து, விசுவாச குணாம்ச கட்டமை நம்ம கட்டினோமானால், நம்மளால் இயலாத காரியங்களை ஆண்டவர் சரி பண்ணுவார். அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப நம்மால் முடிந்த கீழ்ப்படிதலை நம்ம காமிக்கணும். கீழ்ப்படிதலை காண்பித்தோம்னா முடியாத காரியங்களை அவர் செய்து நம்மை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் சொல்றார், ஒருவன் பாவம் செய்வானானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். சொல்லல அட்வொகேட் இருக்கிறார். எப்போ? நம்மளால் இயலாத காரியங்களை, முடியாத காரியங்களுக்கு நமக்கு பரிந்து பேசுகிறதுக்கு அட்வொகேட் இருந்து அதை சரி பண்றாரு. ஆனா முடிந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டியவர்களாக நாம இருக்கிறோம். அப்போ குணாம்ச கட்டமைப்பு மணல் மேல் கட்டதுனால, சத்தியங்களை சோதித்து பார்க்காதனால அந்த வீடு இடிந்தது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கட்டியவன் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. ஏதோ ஒரு பலகை துண்டை பிடிச்சுக்கிட்டு அவன் போறான் இல்ல, ஏதோ ஒரு துண்டை பிடித்து கொண்டு மூழ்காமல் பிரயாச கொண்டிருப்பான். அது போலதான் இன்னைக்கு அநேகர் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு துண்டை பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் நாம ஏந்திச்சு வந்துடணும், வீடு குணாம்ச கட்டமை வெடிச்சு போனாலும் மறுபடியும் அதை கட்டணும், சரி பண்ணணும், சரியா சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சாக போறோம், இப்ப தண்ணியில ஒருத்தவங்க அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னா சாக போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் திடமான இடத்தை நம்ம கால்கள் கண்டுபிடிக்கும். சாக போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஒரு திடமான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு கால்கள் நின்றது என்றால் எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த திரள் கூட்ட வகுப்பா இருக்கு. அநேகர் இந்த மாதிரி விழுந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க, 2ஆம் வந்து போகக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஆனாலும் தாங்கள் திரள் கூட்ட வகுப்பார் ஆகிட்டோம், கிரேடத்துல இருந்துட்டோம் தெரிஞ்சது அப்புறமும் அதை சரி செய்து கொள்ள தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்கொண்டார் ரத்தத்தை தோய்த்து வெளுக்கும் போது அவர்கள் அதை சரி செய்து கொண்டு மறுபடியும் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து தான் சொல்றாரு, ஆவி ரட்சிக்கும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக அவர்களை சாத்தானுக்கு ஒப்புக்கூடியன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவங்க ஆவி அங்கே ரட்சிக்கப்படக்கூடியதா இருக்கு, மறுபடியும் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, 1 கொரிந்தியர் 3:15 படிக்கலாம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான். ஏன்னா நஷ்டமடைவான். மரம், புல், வைக்கோல் இதுல கட்டுறான் இல்லையா? அப்போ அக்கினி பரிசோதிக்கும் போது அக்கினி போன்ற சோதனைகள், மழை, பெருமழை, வெள்ளம், காற்று வரும்போது அது நஷ்டமடைவான், வீடு இடிஞ்சு போகும். ஆனாலும் அவனோட ரட்சிக்கப்படுவான். ஏன்? அந்த ஒரு மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் தப்பிச்சு வந்துடுறான். தப்பிச்சு வந்துட்டு மறுபடியும் கட்டுறான். திரள் கூட்ட ஒவ்வொரு அதை தான் செய்யறாங்க.
தங்களுடைய ஆமா. அங்கிகளை ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை தோய்த்து வெளுத்து அதை சரி பண்ணிக்கிறாங்க. கரைகளை சரி பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் கட்டும்போது அவர்கள் வந்துடுறாங்க. சரி பண்ணலைன்னா, சரி பண்ணாதவர்கள் வில்ஃபுல்லா அவங்க பாவம் செய்யும்போது அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவாக அது போகக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 1:5 படிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நாள் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அன்பே அன்பாக இருக்கிறது. இறுதியில அந்த அன்பை தான் அவர்கள் என்ன பண்ணும்? பெறணும். எப்படிப்பட்ட அன்பு? தேடும். சுத்தமான இருதயம் இல்லையா? நல் ம். மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கக்கூடிய அன்பு. அன்பு. இந்த அன்பை ம். அடைந்து அவர்கள் ஜெயங்கொண்ட வகுப்பாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவைகளிலிருந்து அன்பு வருது. சுத்தமான இதயத்திலிருந்து மாயமற்றது, சுத்தமான இதயத்துல நல் மனசாட்சியில மாயமற்ற விசுவாசத்துல பிறக்கக்கூடியதாக அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த அன்பு வரணும் என்ன பண்ணும்? ஃபில்டர் சரியா வேலை பார்க்கணும், வேலை செய்யணும். நாம் படிக்கக்கூடிய காரியங்கள், நாம் கேட்கக்கூடிய சத்திய காரியங்கள், தேவன் ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, விடுவிக்கிறவராக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்திய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சோதிக்கணும் இல்லையா? ஸ்பிரிச்சுவல்னஸா இருக்குதா, ஃபேக்சுவல்னஸா இருக்குதா, வேத வசனங்கள் இசை இணக்கமா இருக்குதா, அப்படிங்கிற காரியம்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். அதான் ஃபில்டர். அப்படி சோதித்து பார்த்து செய்தாலே இந்த அன்பு வளரும் இல்லையா? விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சடக்கம், இச்சடக்கத்தோட பிறகும் பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, மைப்பாடுதல். தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர கூட்டி சிநேகத்தோட வளர்ந்தது. அன்பையும் கூட்டி வளர்க்கணும். அன்பையும் அந்த கூட்டி அன்பை தான் வளர்ந்தது. சொல்றார். இப்ப ம். அப்ப குணாம்ச கட்டமைப்பு அங்க பலமா இருக்கும். சோதித்து பார்த்து பண்ணால் குணாம்ச கட்டமைப்பு பலமா இருக்கும். இது எல்லாமே மலைப்பிரசங்கத்துல தான் சொல்றார் இல்லையா? ம். மலைப்பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 இதெல்லாம் மலைப்பிரசங்கத்தை சொல்லக்கூடிய காரியமா இருக்குது. இப்ப 5ஆம் அதுல பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்துல மலைப்பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு இருப்பார். ஆமா. அடுத்து ம். 2ஆம் அதிகாரம் 3லேருந்து 9 வரைக்கும் பார்த்தோம்னா பாக்கியவான்கள் அப்படிங்கிற காரியத்தை நிறைய சொல்லிட்டு இருப்பார் ஆமா. இல்லைங்களா? இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. ஆமா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறாரு. பாக்கியவான்கள். துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாங்க. நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி பாக்கியவான்கள் அடைவாங்க. அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பாக்கியவான்கள் பெறுவாங்க அவர்கள் இல்லையா? இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அதை தரிசிப்பாங்க. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் சமாதானம் பண்ணுகிற பண்ணும். பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இங்கே பாக்கியவான்களை குறித்த காரியங்கள் சொல்றார் இல்லையா? ம். இந்த பாக்கியம் எதனால வருது இல்லையா? தேவன் அந்த தீமையை அனுபவத்தை கடந்து அனுமதித்தனால வருது. வர்றதுனால. ஆஹா, ம். தேவன் தீமையை அனுமதிக்கிறார். தீமை ம். அனுமதித்தனால வருது இல்லையா? ம். தீமை அனுமதித்தனால அவர்கள் எளிமையுள்ளவர்களா இருக்கிறாங்க, துயரப்படுகிறவர்களா இருக்கிறாங்க இல்லையா? இந்த காலத்துல அப்படி இருக்கும்போது அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. தீமை அனுமதித்தனால இந்த காரியங்கள் நமக்கு வரணும். அப்ப அந்த காரியங்கள் வரும்போது நமக்கு என்ன வளரும்? குணங்கள் வளரும். மனத்தாழ்மை, தீமையை கண்டு வருத்தப்படக்கூடிய காரியம் இல்லையா? தீமையை கண்டு வருத்தப்பட்டாதான் நீதி மேல் பசிதாகம் இருக்கும். தீமை மேல் வருத்தம் இல்லைன்னா நீதி மேல் பசிதாகம் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப தீமையை வெறுத்து தீமையின் மேல விருப்பம் இல்லாம இருக்கும்போது நீதியை நேசிக்கவும் நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பாங்க. தீமையை கண்டு வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீதியில் பசிதாகம் இருக்கும். அப்புறம் அவரோட நோக்கத்தில் சுத்தமுள்ளவர்களா இருப்பாங்க. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய நோக்கத்துல சுத்தமுள்ளவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் எதனாவது தீமையை அனுமதித்ததற்கான ஒரு முடிவாக இப்படிப்பட்ட குண பண்புகள் அங்கே வளரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 10லேருந்து நம்ம பார்த்தோம்னா நீதி நிமித்தக்கூடிய வரக்கூடிய தீமையை கொடுப்பார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களோடு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுகள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு மிகுந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே செய்தார்களே இல்லையா?
அப்ப நீதியை குறித்த காரியங்களை சொல்றாரு. நீதித்து வரக்கூடிய துன்ப தெய்வங்களை குறித்து சொல்றாரு. அது நீதி நிமித்த அந்த தீமையை நாம் அனுபவிக்கும் போது இன்னும் அதிகமான கேரக்டர் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டக்கூடியதா இருக்குது. கேரக்டர் நம்ம வளரக்கூடியதா இருக்குது. இவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா, பாக்கியவான்களாக இருக்கிறாங்க என்று அங்கே சொல்லுகிறது நாம் பார்ப்போம். அதே போல பூமிக்கு வெளிச்சமா இருப்பாங்க, உப்பா இருப்பாங்க இல்லையா. 13ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பான சாரமற்று போனா எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறொன்றுக்கு உதவாது என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வளர்க்கிறதுனால இவருடைய குணப்பண்புகள், இவருடைய இயல்புகள் எல்லாமே மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு ஒரு உதாரத்துவமாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரு? இந்த புத்தியுள்ளவர்கள் இல்லையா. ஏன்னா சத்தியத்தை சோதித்து பார்த்து தங்கள் குணாம்ச கட்டமைப்பை சரியான விதத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஆகையினால இவர்கள் மற்றவர்களுக்கு பூமிக்கு உப்பா இருக்கிறாங்க, சாரமேற்றப்பட்ட உப்பா இருக்கிறாங்க, வெளிச்சமா இருக்கிறாங்க. 14 வருஷம் சொல்லும்போது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கிறாங்க. இவரோட கேரக்டர் மற்றவர்களுக்கு உதாரத்துவமா விளங்கக்கூடியதாக இருக்குது. ஆனா மணல் மேல கட்டுறவங்க எப்படி பண்றாங்க? விளக்கை கொளுத்தி மரக்காலை மூடி வைக்குவாங்க இல்லையா. அது நிலை நிற்காது. விளக்கு யாரும் அப்படி செய்யக்கூடாது. விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் சொல்லப்படுது. அப்ப வீட்டுல யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா அந்த திரள் கூட்ட வகுப்பாரு தாங்க சத்தியத்தை படிச்சுட்டு மற்றவர்களுக்கு காலால குழப்பி சேறு சாதியமா கொடுக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்ப அவர்களெல்லாம் விளக்க கொளுத்தி மரக்கால் அடிய வச்சுட்டு தப்பறை உபதேசிக்கக்கூடியவர்களாக அநேகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சோதித்து பார்த்து குணாம்ச கட்டமை வளர்க்கறதுனால மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக விளக்கத்தின் மேல் இருக்க வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 17லேருந்து 48 வரைக்கும் பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்துடைய காரியங்களை குறிக்கிற சொல்றார். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனம் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு எண்ணிக்கொள்ளாதீங்க. அழிக்கிறதுக்கு இல்லை, நிறைவேறதுக்கு வந்தேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமாலும் ஒரு எழுத்தாயிலும் ஒரு பயிர் ஒளி போகாது இல்லையா. அப்ப தேவனுடைய பிரமாணங்களை குறித்த காரியங்களை சொல்லுகிறாரு. தேவனுடைய பிரமாணத்தின் ஆவியை இங்க விளக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த 17லேருந்து 48 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அதை விளக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் இவர் வந்திருக்கிறதாக அங்க சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீதி குறித்த கதை சொல்லும் போது வேத பாருங்க பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பல்லவராஜி பிரவேசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறார் இல்லைங்களா. ஏன்னா வேத பாரகர்களோட காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? வேத பாரக பரிசு எப்படி இருக்கு? ஒரு சடங்காச்சாரமா இருந்து அவருடைய நீதி எல்லாம் ஒரு சடங்காச்சாரமா இருக்குது. சத்தியத்தை நேசித்து வாஞ்சியாக அதை கடைபிடிக்கல, ஒரு சடங்காச்சாரமாக சொல்லி இருக்குது, அதை கடைபிடிக்கல, அவ்வளவுதான். புரியுங்களா? அப்படி இருக்கக்கூடியதா இருக்குது. ஆனா நம்முடைய நீதி அப்படி இருக்கக்கூடாது. நீதியை நேசிக்கக்கூடியவர்களாக, அதோடைய பிரமாணங்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்ல அன்பு கொள்ளக்கூடியவர்களாக அப்படி கடைபிடிக்கணும் அங்க சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அதே போல 6வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அங்க மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் தர்மத்தை செய்யாதீங்க, தர்மம் செய்யக்கூடிய காரியத்தை சொல்றாரு. உப்பாக வெளிச்சமா இருக்கிறவர்களான பிரச்சனை என்னங்கிறது சொல்றாரு. பூமிக்கு உப்பாக வெளிச்சமா இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க மாய்மாலம் வருது. அப்படி மாய்மாலமா எந்த ஒரு காரியம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த 6வது அதிகாரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாரு. நீ மனுஷர் காண வேணும் அப்படிங்கிறதுக்காக தர்மம் செய்யாத, அப்படி செஞ்சா பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப மனுஷனை காணப்படுவதற்கு தர்மம் செய்யக்கூடியவங்க அதெல்லாம் எப்படி பண்றாங்க? மாயக்காரர்களா இருக்கிறாங்க. மாயக்காரர்கள் எப்படி இருக்காங்க? ஆலைகளையும் வீதிகளையும் செய்வது போல அதை தார உதவியாத, நீ தான தர்மம் செய்யுதுன்னா வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்ப அந்த ரகமா பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா பதிலளிப்பார். ஆனா நீ தார தப்படம் போட்டுக்கிட்டு நீ தார உதவியானால் மற்றவர்கள் மத்தியிலே அதை பெருமையா எடுத்து சொல்லிக் கொண்டு இருப்பாயானால் உன் பலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று. இனி கர்த்தரிடத்துல அதற்கான பலன் உனக்கு இல்லை அப்படி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அதே போல ஜபம் பண்ணக்கூடிய காரியங்களும் சொல்றாரு இல்லையா.
நீ ஜெபம் பண்ணும்போது எப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்து சொல்றாரு. நீ அறை எப்படி? வீட்டுக்குள் புகுந்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப அந்தரங்கத்தில் பார்க்கும் உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பலனளிப்பார். இல்லையா? அப்ப எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அஞ்ஞானிகள் போல ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க அப்படிங்கிறார். இல்லையா? ஆஹ் சில வீண் வார்த்தைகளை அலப்புவாங்க. இல்லையா? ஜெபம் என்ற பெயரால் வீண் வார்த்தைகளை நீங்க அலப்பாதீங்க. அதிக வசனிப்பால் தாங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. சிலர் அப்படியே அதிகமா வசனத்துக்கு ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, உன்னதத்திலுக்கு தேவனே, அந்த தேவனே, இந்த தேவனே சில அப்படியே வரிசையா வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த காரியங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி சொல்றதுனால ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அதிக வசனிப்பு சொல்றதுனால ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அவர்களைப் போல நீங்க செய்யாதீர்கள். நீங்க வேண்டிக்கிறது முன்னமே உங்களுக்கு என்ன தேவன் பிதா அறிந்திருக்கிறார். அப்ப ஆமென். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படிங்கிறத ஆண்டவர் அங்க சொல்றாரு இல்லைங்களா? ம். ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்றாரு. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஜெபத்தை மட்டும் ஜெபிச்சுட்டு இதுதான் ஜெபம் அப்படின்னு விட்டுறாங்க இல்லையா? இது ஒரு மாதிரி ஜெபம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம மேத்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஸ்கூல்ல மேத்ஸ் படிக்கும்போது எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு மேத்ஸ் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்து புரிந்து கொண்டு அதே விதமாக மற்ற கணக்கெல்லாம் போடணும் இல்லையா? அதான் எக்ஸாம்பிள் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே போலதான் நாம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஜெபம் சொல்லியிருக்கிறார். நீ பரீட்சையில போய் மாதிரியா போட்டு கொடுத்துருக்க அந்த கணக்கையே போட்டுட்டு வந்தீங்கன்னா மார்க் கிடைக்காது. அதை பயன்படுத்தி மற்ற கணக்குகளை நம்ம போடணும். அதே போல இங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஜெபத்தை என்னென்ன சொல்ல பயன்படுத்தி அதே விதமாக ஆண்டவருடன் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியமா இருக்குது. இப்ப நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லிவிட்டு பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்றாரு. அப்ப நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கணுங்கிறத இங்க சொல்றாரு. பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ராஜ்யத்துக்கான காரியம் உடைய ராஜ்யம் வருவதாக எதை வாஞ்சிக்கணும்? ராஜ்யம் வர்றதை வாஞ்சிக்கணும். அவருடைய ராஜ்யம் வந்ததானால் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? அதனால்தான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்ப ராஜ்யத்துக்கு குறித்த காரியங்களை வரணும்னு சொல்லி வாஞ்சியோடு உங்க வாஞ்சியை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. கேட்கிற கேட்கிற காரியங்கள் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படியே கேட்கணும். உமக்கு சித்தமானால் எனக்கு இதை தாரும். அவருடைய சித்தத்தின்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய சித்தம் பரலோகத்தில் இப்படி செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற காரியம் எல்லாம் நாம் கேட்கிற காரியங்களை அவர் சித்தத்தின்படியே கேட்கணும் இல்லையா? ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்தியா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்க ஊர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த ஊர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே பரிசுத்தவான்களாக மாறணும் ஆண்டவரே, இப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. இது தேவ சித்தமா இருக்குமா? இல்ல. அப்ப இந்த மாதிரி ஜெபத்தை குறித்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தாங்க இஷ்டம் போன போக்குல ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னும் சிலர் ஜெயிப்பாங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் கட்டாயமாய் ஆசீர்வதிக்கவே வேண்டும் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்றத நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணக்கூடியதா இருக்குதா? இல்ல. நீ தேவனை கட்டாயப்படுத்தக்கூடியதாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் மாதிரி ஜெபம் கொடுத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படிங்கிறப்போ ஆவிக்குரிய ஆகாரம் மாம்சகம் ஆரையானாலும் அன்றன்று படி எங்களுக்கு கலந்து போடும் என்று நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நாங்க சொல்றாரு இல்லையா? அப்ப நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல அவர் நமக்கு மன்னிப்பார். நீங்க எந்த படியினாலும் அளந்து போடுகிறோ அதே படியினால உங்களுக்கு அளந்து போடப்படும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விட்டு விடாமல் இங்க பார்த்தோம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எங்களை சோதனையில் விட்டு விடாமல் தீமையொன்று எங்களை ரட்சித்தருளும் என்று அங்க இருக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் என்னது? இந்த மாதிரி எல்லாம் இந்த எக்ஸாம்பிளை பயன்படுத்தி இவ்விதமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கு ஒரு அருமையான ஒரு போதத்தை அங்க நமக்கு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அதை குறித்த காரியங்கள் சொல்றாரு. மனுஷர் தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் இல்லையா? நீங்க மன்னிக்கலைன்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டார். அதே போல உபவாசத்தை குறித்த காரியங்களும் சொல்றாரு. நீங்க உபவாசம் பண்ணும்போது முகபாடெல்லாம் இருக்காதீங்க
இல்லையா? தாங்கள் உபவாசம் பண்ண அநேகர் காண வேண்டும் அப்படிங்கிறத முகமாடல தங்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விதமான ஒரு மாய்மாலம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த அந்தரங்கத்தில் இருக்க ஒரு பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவுகிறார். நீட்டா இரு, எண்ணெய் பூசு, முகத்தை கழுவு, ஃப்ரெஷ்ஷா இரு. மற்றவர்கள் காணணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி முகமாடலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அநேகர் சொல்லுவார், நான் 20 நாள் உபவாசம் போட்டேன், 1 மாசம் உபவாசம் போட்டேன், 10 நாள் உபவாசம் போட்டேன், இப்படி எல்லாம் வந்து அதை பெருமையாக சொல்லிக் கொள்வதை நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. அது தவறான ஒரு காரியம். பிதாவுக்கு மட்டும் தெரிந்தாலும் போதுமானது. அப்ப இதெல்லாம் என்னது? தங்களை பக்தி உள்ளவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும்படிக்கான அவர்கள் பண்ணக்கூடிய விளம்பரமாக அது இருக்குது. அப்ப இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அங்க சொல்லிக் கொண்டு வருகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படி இந்த காரியங்கள்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அதே போல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்கன்னா சேர்த்தே வைக்கக்கூடாது. அநேகர் தவறா நினைக்கிறாங்க. பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. அதே போல பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு பொக்கிஷமா எண்ணாதீங்க, பரலோக காரியங்களை உங்களுக்கு பொக்கிஷமா எண்ணுங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப பரலோக காரியங்களை உயர்வாக போற்றி வைத்து பொக்கிஷமாக கருதுவோமானால் அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்முடைய இருதயம் இருக்கும். இப்ப பூமிக்கிற காரியங்களை பொக்கிஷமாக போற்றி அதை கருதாதீங்கிறதா அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதே போல நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, என்னத்தை உண்மை, என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற காரியங்களை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதை எதை கொடுத்துவோம், எதை உண்ணுவோம் அப்படிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் சொல்லிட்டு அதே போல மாய்மாலமா இருக்கக்கூடிய காரியங்கள் சொல்றார். 7ஆம் அதிகாரத்துல வரும்போது மாய்மாலக்காரர்களை குறித்து இங்கே சொல்றாரு இல்லையா? நீங்கள் மற்றவர்கள் தீர்க்கும்படி உங்களுக்கும் தீர்க்கப்படும் அப்படிங்கிறாரு இல்லையா? அதே போல உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை உணராமல் உன் சகோதர கண்ணில் இருக்க துன்பை பார்க்கிறது என்ன? மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே அநேகர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அதே குற்றத்தை தாங்களும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு தன் கண்ணில் இருக்கிற துன்பை பார்க்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து அங்க விளக்குறாரு. அப்ப இப்படிப்பட்டவர்களை மாயக்காரன் என்று சொல்லுகிறார். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதர கண்ணில் இருக்க துன்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் இல்லையா? அப்போ மற்றவர்களை நாம வந்து நியாயந்திருக்கக்கூடிய காரியங்கள், நிதானத்தை அறியக்கூடிய காரியங்கள் எதுல இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் சொல்லும்போது, நாய்களுக்கு பன்றிகளுக்கு முன் புத்துகளை போடாதீங்கள் அப்படிங்கிறார். மற்றவர்கள் நிதானிக்கும் போது யாரு நாய் வகுப்பார், யார் பன்றிகள் வகுப்பார், அந்த காரியங்களை மட்டும்தான் நாம நிதானித்து அறிந்து அவர்களை விட்டு விலகி அவர்களுக்கு முன்னு முத்துக்களை போடாதபடிக்கு விலகணுமே ஒழிய, மற்றபடி மற்றவர்கள் தவறுகளை கண்ணோக்கமா இருந்து அதை தவறாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதோ நம்முடைய வேலை அல்ல. நாய் வைப்பார், பன்றி வைப்பாரை மட்டும் நாம் கண்டுணர்ந்து அதிலிருந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லாதபடி நாம விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம இங்க வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகள் கேட்கும்போது தேவன் அவர்கள் நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து அங்க சொல்ற 7ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அது மட்டும் ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இடுக்கமும் நெருக்கமா இருக்கும் அதை குறித்த காரியங்கள் சொல்றாரு. கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையா இருங்க. ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்துல வருவாங்க, உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களா இருக்கிறாங்க, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியலாம் அப்படிங்கிறார் இல்லையா? அந்தி கிறிஸ்துவை இந்த பட்சிக்கிற ஓநாய்கள் எப்படி அறியலாம்? கனிகளினாலே அவர்கள் அறியலாம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அதனால கனிகளினாலே அவர்களை அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பரலோகத்துல இருக்கிற இவங்களை அறியேன்னு சொல்றாரு. பரலோகத்துல இருக்கிற பிதாவை சித்தப்படி செய்கிறவங்க தான் பரலோகத்தில் பிரவேசிப்பாங்க. இன்னொன்னு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை என்று அப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை குறித்து அங்கே சொல்லுகிறாரு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இவ்வளோ காரியங்களை அவர் சொல்லிட்டு தான் இப்ப நாம பாடத்துல பார்த்த அந்த ஊமானத்தை சொல்றாரு இல்லையா? இவ்வளவு தூரம் அந்த காரியங்களை சொல்றாரு.
மாய்மாலக்காரங்களை சொல்றாரு, பாக்கியவான்களை சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு ஆகையால் அப்புறம் தான் இந்த நம்ம இப்ப இது வரைக்கும் 5 பாகமாக படித்த அந்த உமர் சொல்ற ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இல்லையா? அப்ப இது வரைக்கும் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அதை சோதித்தறிந்து தான் நம்மை நாமே நிதானித்தறிந்து சோதித்து பார்த்து அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மணி மேல் தன் வீடை கேட்ட புத்தியில மனுஷனாக இருக்கிறான். பெருமழை பொழியுது, வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, வீட்டின் மேல் மோதி விழல. ஏன்னா அது கண்மணின்னு அசிரம் போட்டிருக்கு. ஏன்னா சோதித்து பார்க்கிறான். சத்தியத்தை சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறான். தப்பறையா சத்தியமா அது சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கலாம். இவ்வளவு வார்த்தைகளையும் நான் இது வரைக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் சோதித்து பார்த்து அவன் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால கண்மலைன்னு அசுவரம் போட்டுக்கிறான். இன்னொருத்தங்க சோதித்து பார்க்கல. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவங்க செய்யாத கவனம் தன் வீட்டை மணல் மேல் கிட்ட புத்தி இல்லாத மனசுக்கு ஒப்பிடப்படும் அப்படிங்கிறப்ப அவன் சோதித்து பார்க்கல. இப்படி சோதித்து பார்க்காதபடிக்கிறதுனால மணல் மேலே அவங்க வீட்டை கட்டுறாங்க. தப்பறை மேலே அவங்க வீட்டை கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பெரும் மழை பெய்யுது, பெரும் வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, வீட்டு மேல் மோதுது, வீடு விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்று இந்த ஓமானத்தை சொல்லி இந்த மலை பிரசங்கத்தை எங்க நிறைவு செய்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ கேட்டு செய்தவன் செய்யாதவன் அப்படிங்கிறப்போ யார் யார் சோதித்து பார்த்து அதற்கு இணக்கமாக தன் குணாம்ச கட்டமைப்பை கட்டுகிறார்களோ அவர்கள் கற்பாறையை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு பொன் வெளியே வெளியேறப்பட்ட கல் அவைகளை கட்டுமான பொருளை கொண்டு குணாம்ச கட்டமைப்பை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோதித்து பார்க்காதபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தப்பறையும் சத்தியமும் தப்பறையும் கலந்த அந்த மணலின் மேல அவர்கள் கட்டக்கூடியவர்களாக அப்படியே கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சோதித்து பார்க்காம கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அஸ்திவாரத்துல சோதித்து பார்க்காதனால கட்டுமான பொருள்களையும் அவர்கள் சோதித்து பார்க்கல. அவங்களோட கட்டுமான பொருள் மரம் புல் வைக்கோலா இருக்குது. அது பலம் இழந்து காணக்கூடிய இதா இருக்கு. மழை பெஞ்சாலும் அது ஊறி போகும், அக்னி வந்தாலும் அது வெந்து போகும். ஆக மொத்தம் அந்த வீடு இடிந்தது, முழுதும் அழிந்தது என்று நாம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த உமானத்தோட காரியங்களை நாம இப்போ முழுசா முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேள்வி ஏதாவது இருக்குங்களா? சரி, கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.